மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வதந்திகளுக்கு மத்தியில் தமிழின் பெருமையை துபாயில் ஜொலிக்கச் செய்த தனுஷ். குவியும் பாராட்டு. நடிகர் தனுஷ் பற்றிய செய்திதான் சில நாட்களாக சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே சர்ச்சைக்கு பெயர் வாங்கிய தனுஷ் பற்றி சீரியல் நடிகை ஒருவர் பேசியது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருந்தது. ஆனால் அவர் தனுஷை நேரடியாக குற்றம் சாட்டவில்லை என்றாலும் தனுஷின் பெயரை சொல்லி திரையுலகில் சிலர் நடிகைகளிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் தொந்தரவு செய்வதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் தனுஷ் துபாயில் தமிழின் பெருமை பற்றி கெத்தாக பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கும் தனுஷ் ஆரம்பத்தில் சினிமாவில் நடிக்க தொடங்கிய போது அதிகமான உருவ கேலிக்கு உள்ளானார். அவருடைய ஒல்லியான தேகம் மற்றும் ஆட்டிடியூட் பற்றி பலர் விமர்சித்து வந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தனுஷ் படிப்படியாக முன்னேறி இன்று தமிழில் மட்டுமல்லாமல் பல மொழிகளிலும் நடிக்கும் நடிகராக மாறியிருக்கிறார். நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர் என்று பல திறமைகளோடு வலம் வரும் தனுஷ் பற்றி சில நாட்களுக்கு முன்பு சீரியல் நடிகை பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது சன் டிவியில் வானத்தை போல உட்பட பல சீரியல்களில் நடித்து பிரபலமான நடிகை ஒருவர் தனக்கு சினிமா துறையில் நடந்த அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து பேசியிருந்தார். அந்த நடிகை பேசும்போது தனுஷின் மேனேஜர் என்று ஒருவர் தனக்கு போன் செய்து ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு, நடிக்கிறீங்களா என்று கேட்டார். அதற்கு நானும் கவர்ச்சியா நடிக்க மாட்டேன் என்று சொன்னதும் அதற்கு எதிர்முனையில் பேசிய நபர் தனுஷுடன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் என்று சொன்னாரு என்று பேசியிருந்தார். இதுதான் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அவர் தனுஷின் மேனேஜர் தான் எனக்கு போன் செய்தாரா என்று தெரியவில்லை. அவருடைய பெயரை சொல்லி ஒருவர் பேசினார் என்று அந்த நம்பரையும் தனுஷ் டீமுக்கு தான் கொடுத்திருப்பதாகவும் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தனுஷுடைய மேனேஜர் அந்த நடிகையிடம் தவறாக பேசிய நபர் குறித்து தாங்கள் விசாரித்து வருவதாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். ஏற்கனவே சினிமா துறையில் யார் டைவர்ஸ் செய்தாலும் அதற்கு காரணம் தனுஷ் தானா என்று சிலர் விமர்சித்து வருகிறார்கள். இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்க இதற்கு தனுஷ் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் அவர் சமீபத்தில் துபாயில் நடைபெற்ற துபாய் வாட்ச் வீக் நிகழ்வில் பேசிய வீடியோதான் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் தமிழ் உலகில் மிகவும் பழமையான மொழிகளில் ஒன்று என தமிழின் பெருமையை எடுத்து கூறியிருக்கிறார். அதோடு நான் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறேன், தமிழ் உலகில் மூத்த மொழிகளில் ஒன்று என்று பெருமையாக பேச அங்கிருந்த ரசிகர்கள் தனுஷின் பேச்சுக்கு ஆரவாரம் செய்திருக்கின்றனர். இந்த வீடியோ வெளியான சில நிமிடங்களிலேயே மில்லியன் கணக்கான வியூஸ் பெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்.